என்னடி காலையிலே கடலை போட ஆரம்பிச்சிட்ட? ஒன்றும் இல்லடி, நேற்று இன்னைக்கு காலைல 10 மணிக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் பிக் பண்ணிக்கிறேன்னு எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு வராமல் என்னை டென்ஷன் ஆக்கிட்டான். அதான் என் டென்ஷன் எல்லாம் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி அவன் நல்லா ஃபீல் பண்ண வச்சுட்டேன். நல்லா ஃபீல் நீ ஃபீல் பண்ண வைக்க அனுப்பிச்சிட்ட. இன்னைக்கு நான் அனுப்ப போகிற மெசேஜால் ஒவ்வொருத்தரும் ஷாப்பிங் மாலில் லோ நல்லா போகிறான் பாரு. பார்த்துடி, அதில் எவனாவது ஒருத்தன் வேறி நாயா இருக்க போகிறான். போடி பயந்தாங்குள்ளி. ஏய் நான் சீட் பண்ண பார்க்குறியா? என்ன தல உங்ககிட்ட சீட்டிங் பண்ண முடியுமா? கை கால் எடுத்து கண்டம் பண்ணிட மாட்டா நீ? ஆமாம் பாஸ், அன்றைக்கி ஒருத்த கையை வெட்டிங்களா? அவன் என்னண்ணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து இன்னொரு கையில் மாமூல் வாங்கிட்டு போனான். ஆமாம் நீ ஏன் அடிக்கடி காணாம போயிடுற? என்ன பாஸ் பண்ணுறது? நான் டாவடிக்கிற பொண்ணு அடிக்கடி ஊருக்கு எஸ்கேப் போயிடுறா. பின்னால் நானும் ஓட வேண்டியதாகுது. மேட்ரை முடிச்சிட்டியா? எப்படி பாஸ் கல்யாணம் ஆகாமா? என்னடா அவன் ஆப் பாயில் ஆகுறான்? கரெக்டாக சொன்ன பாஸ். அவளுங்க பின்னாடி நம்ம அலையிறோம் தெரிஞ்சா ரொம்ப அலம்பல் பண்ணுவாளுங்க. இதை வாங்கித்தா அதை வாங்கித்தான்னு ஒரே கொச்சல். இது ஒரு தொல்லை, அடிக்கடி டொய்யன்னு. ஏய் இந்த மெசேஜை படி. யாராவது அனுப்பிச்சிருக்கானுங்க, புது ரிங்டோனாக இருக்கும், படி. என்ன பாஸ், எங்களுக்கு தெரியாமல் ஃபிகர் ஏதாவது உசார் பண்ணிட்டியா? நம்ம எப்படா கரெக்ட்லாம் பண்ணிக்கிறோம், ஸ்ட்ரைட்டாக மேட்ரு தான். இல்லை பாஸ், மெகா மாலுக்கு வர சொல்லி ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டு உனக்கு. என்னது மெகா மாலா? பெரிய மாலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி ஃபிகர் எதுவும் இல்லையே. எவ்வளவு அனுப்பிட்டு காத்துட்டு இருப்பா தல. சரி யாருன்னு பார்த்துடலாம். எத்தனை மணிக்கு? 6 மணி பாஸ். ஏய் பொருள் ரெடி ஆகுதுல? எல்லாம் ரெடியாக வச்சுக்கிறேன் தல. ஏய் அங்க பாருங்கடி, ஒருத்தன் வடிவேல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு விஜய் மாதிரி நடந்து வர்றது. அவங்கள பார்த்தா மாலுக்கு வந்த மாதிரி தெரியல. ஆமாண்டி. அப்படியா? என்ன தல இங்க பார்த்தாலும் ஃபிகருங்களா இருக்குது, இதுல எதுன்னு கண்டுபிடிக்கிறது? என்னடி இங்கேயே சுற்றி வந்துட்டு இருக்கான்? அவன் யாரை தேடி வந்தானோ யாருக்கு தெரியும். என்ன தல யாருடி அவ மெசேஜ் அனுப்பினான்னு கூலாமா? டேய் என்ன பேசுற? அவன் மூச்சு ஒதுக்க யோசிச்சுன்னு குசு குசுன்னு பேசுனுங்கிறான். இங்கே போய் கூலாங்கிறா. ஏய் ஃபிகர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்குதாண்டா. அப்போ இங்கே வரலன்றியா? நீ வேற போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பாவா? ஏய் என்னாரு? ஏய் தம்பி என்னை விட்டுருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். ஏய் என்னடா இவன்ட்ட ஏதோ மேட்ரு இருக்குடா. என்னடா தப்புன்னா? சார் இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன் சார். மோனிகா மேல சத்தியமா சொல்றேன். யாரா அது? மோனிகாவா? என் லவ்வர், ரொம்ப சின்சியரா லவ் பண்றோம். லவ் பண்றது தப்பாடா? தப்பு இல்ல, துரோகம் பண்றது தான் தப்பு. அப்போ நீ லவ்க்கு துரோகம் பண்ண வந்த? ஆமா, அதை தடுத்துட்டீங்க, என்னை திருத்திட்டீங்க. தபரா நம்மளால ஒருத்தன் திருந்துறது இதுதான் முதல் தடவை. சரி அந்த இன்னொரு ஃபிகர் யாரா? சத்தியமா தெரியாதுங்க. ஒரு மெசேஜ் வந்தது, அதான் வந்தேன். நம்ம கதை அதே தான், எனக்கு மெசேஜ் வந்துச்சு. ஆமா கால் பண்ணி பாரு. பேலன்ஸ் இல்லைண்ணே. இந்தா இதுல போடு. சூப்பர் ஹீரோயின் குமாலி இது. அங்க பாருங்கடி, என்னோட லவர் தனியா அவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். நான் போறேன்டி ப்ளீஸ். போகாதடி, அவன் மெசேஜை பார்த்து உனக்கு துரோகம் பண்ண வந்திருக்கான். சரி ஏதோ தெரியாம பண்ணிட்டான். சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும் ஃபிகருங்க ஆண்டிங்க. ஏய் அடிங்க, எங்கடா போற? வடங்க போனோட எஸ்கேப் ஆகலாம் பாக்கறியா? ஏய் பேசினாங்க சொல்ல எஸ்ஆர் போடா குறா குறா போன. ஏய் வரேன்டி பாடி. ஏய் நியாயமாடா மவனே, இது போனை கொடுத்து ஊதுவனா தூக்கிட்டு ஓடுவியா? ஐயோ, உங்ககிட்ட மாட்டக்கூடாதுன்னு ஃபோனை தூக்கிட்டு ஓடிட்டேன். நாங்க என்னடா பண்ண போறோம்? எனக்கு மெசேஜ் வந்த நம்பர் உங்க ஃபோன்ல இருக்கு, அதான். என்னது என் ஃபோன்லையா? இதோ பாரு. ஆமாண்ணே, இந்த நம்பர்ல இருந்து தான் எனக்கு கூட மெசேஜ் வந்தது. இந்த மெசேஜா பாரு. ஆமாண்ணே, எனக்கு வந்த மெசேஜ் தான் உங்களுக்கும் வந்திருக்கு. சரியான டகால்ட்டியா இருப்பா போல. அறிவு இருக்கா உனக்கு? யார் மெசேஜ் பண்ணாலும் நாக்க தொங்க போட்டு வந்துருவியா? என்ன மெசேஜ், யாரு எதுக்கு அனுப்புறாங்கன்னு பாக்குறது இல்ல? லூசு சோடா புட்டி, உன்ன பேர் லவ் பண்ண பாரு. யோ என்னையா கொஞ்சம் சுமாரியா? இங்க பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் அப்பவே சொன்னாங்க உன் பாய் ஃப்ரெண்டு ஜொல்லி விட்டு வருவான்னு. ஆனா நான் தான் நம்பவே இல்ல. என் லவ்வர் ரொம்ப நல்லவன்னு சொன்னேன். ஆனா இப்படி போய் மானத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறான். இரு உன்ன. அண்ணே தெரியாம பண்ணிட்டேனே, விட்டுருங்கண்ணே. தெரியாம மெசேஜ் அனுப்புறது நீதானடி? நான் இல்ல, எனக்கு ஒன்றும் தெரியாது. பின்ன யாரு? அது வந்து என்னோட ஃப்ரெண்டு. யாரு அவ? மேல 3 பேர் இருக்காங்க, அதுல மெசேஜ் அனுப்பிச்சது யாரு? கிருத்திகா. கிருத்திகா வாண்டா, கிறுக்கு பிடிக்க வஸ்டாவா? வாடா வாங்கடா. டேய் சப்பா, சோக்கு ஃபிகர் உசார் பண்ணிடா. இட்டு போ. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. ஏய்
அவதான்டி. பேசுடி. ஹலோ. ஹேய், நாம மெசேஜ் அனுப்புனது மாறி தடியனுக்கு போயிருக்கு. உன்னை தான் தேடி வந்துட்டு இருக்கான். எப்படியாவது எஸ்கேப் ஆயிடு, சீக்கிரம். ஏய் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. சொல்றேன் வாங்க. ஏய், இனிமே எவ்வளவு தேடி இங்க வருவியா? வெளியே வா, உனக்கு கவனிச்சுக்கிறேன். சாதாரண பாஸ்கரா இருந்த நீங்க டென்ஷன் பாஸ்கர் அப்படின்ற பேரும் புகழோட வளர்ந்துருக்கிறீங்களே, அது எப்படின்னு கேக்குறான் பாஸ். அது ஒரு பெரிய கதைடா. அம்மா தர்மம் பண்ணுங்க, அம்மா தர்மம் பண்ணுங்க. 2 ரூபாயா? அம்மா நீங்க நல்லா இருக்கணும்மா. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தா. பேஷ் பேஷ். பாட்டுனா இதுதான் பாட்டு, மிச்சத்தையும் பாடு. ராமன் நாடகத்தில் 3 தம்பிகள் உள்ளம் கண்டேனே, அது நாடகமா இது நாடகமா? ஆஹா, என்ன கருத்து என்ன கருத்து? ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். ராமன் நாடகத்தில் 3 தம்பிகள் உள்ளம் கண்டேனே, அது நாடகமா இது நாடகமா? சார் நீங்க மனுஷன் இல்ல சார். இல்ல சார், நீங்க தெய்வம். 10 காசு போடுறதுக்கு இந்த ஊரு மூக்கால அழுகுது. நீங்க 10 ரூபா போட்டிருக்கீங்க சார். 100 வருஷத்துக்கு நீங்க நல்லா வாழணும். அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். இந்த பாட்டு நான் பாடுறது மாதிரி இருக்கே. யாரு பாடுறது? எக்ஸ்கியூஸ் மீ, கிரௌட்னா கொஞ்சம் தள்ளி போங்க ப்ளீஸ். இடம் விடுங்க ப்ளீஸ். போங்க போங்க. ஏ ஜால்ரா கொஞ்சம் தள்ளி போ. ஓ 10 ரூபா பாட்டு. நானேதே. அட பாவி, சினிமாவிலதே பழைய பாட்டை ரீமிக்ஸ் பண்றானா? நான் பாடின பாட்டை தெரு பாடி இப்படி காசு சம்பாதிக்கிறியா? நான் எப்பவும் லேட்டஸ்ட் பாட்டு தான் பாடுவேன். கலெக்ஷன் கம்மியா தான் இருக்கும். இன்னைக்கு நீ பாடின பழைய பாட்டை பாடுன, கலெக்ஷன் எகிரிருச்சுல. எப்பவுமே பழைய பாட்டுக்கு மக்கள்கிட்ட மதிப்பு அதிகமா இருக்கும்டா. ஆமாமா, இன்னும் 2 பாட்டு நல்லதா பாடு. நாளை கலெக்ஷனுக்கு யூஸ் ஆகும்ல. உனக்கு இன்னைக்கு கலெக்ஷன் யூஸ் ஆகாதே. ஏன்? மேல சூரிய நமஸ்காரம் பண்ணு நான் சொல்றேன். இந்த பாட்டுக்கு சொந்தக்காரன் நான் தான். எல்லா ரைஸும் எனக்கு. புடி புடி புடி. என்ன பண்ணுவ? எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் இடிச்சிய? எல்லாம் முண்டா மூளை இல்ல? என்ன சார், முண்டத்துக்கு தலையே இருக்காது, மூளை எப்படி சார் இருக்கு? ஏன்டா இடிச்சது மட்டும் இல்லாம என்கிட்ட எகத்தால பேசுறீங்க. அப்பா புளிச்ச ஐயா சார் வலிக்குது சார். அங்க பிடிக்காதீங்க. ஹலோ, சரி விடு. ஒரு சின்ன பிரச்சனையில இருந்த, சின்ன டென்ஷன் தான். இப்பெல்லாம் சரியா போயிடுச்சு. டென்ஷன் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அப்புறம் பேசுறேன். வா தம்பி, எந்திரி வா. தேங்க்யூ சார். என்ன மன்னிச்சுக்கிறீங்க சார், தெரியாதனமா நான் உங்க மேல வந்து இடிச்சு விட்டேன். தேங்க்ஸ் பா, ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு சார்? என் டென்ஷனை குறைச்சதுக்கு. டென்ஷனை குறைச்சதுக்கா? ஆமாப்பா, டென்ஷன்ல ஒருத்தனை கொலை பண்ணலான்னு இருந்தேன். உன்னை அடிச்சதுல டென்ஷன் எங்க போச்சுனே தெரியல. நீங்க அடிச்ச அடியில என் உசுரே போயிருக்கு சார். உன் உசுர போக விட மாட்டேன்ப்பா. இந்தா அதை கொடு, வாங்கிக்க. சார் இவ்வளவு பணம் எனக்கு எதுக்கு சார்? டாக்டர் கிட்ட போய் உன் உடம்ப பத்திரமா பாத்துக்கிறதுக்கு. ஏன்னா எனக்கு எப்பெல்லாம் டென்ஷன் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து அடி வாங்கிட்டு போறதுக்கு. அப்பனா சாதாரண பாஸ்கரா இருந்தவே இனிமேல டென்ஷன் பாஸ்கரா? இதே என் பிளாஸ்பேக் எப்படிமா இருக்கு? என்னம்மா காரி துப்புற அளவுக்காடா இருக்கு? அதான் பாஸ், ரொம்ப கேவலமா இருக்குதான் பாஸ். பாஸ், இதனால தான் நீங்க பக்கத்துல வரும்போதெல்லாம் ஊசி போன சாம்பார் வாசனை அடிக்குதா பாஸ். இங்கெல்லாம் சீல் இல்லை பாருங்க. ஹலோ, ஓகே சார். சீல் போடணும். அப்படியா சார்? சரண் சிங் உங்களை பார்க்க வந்திருக்காராம் சார். உட்காரு, ஏன் டென்ஷன் ஆகுற? வர சொல்லுப்பா. எல்லா பேப்பர்லையும் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் சீல் வைக்கணும். ஓகே சார். ரங்கராஜன், என்ன தெரியுதா? நான் தான் சம்பல் சரண் சிங். சம்பல் பள்ளத்தாக்குல சர்வீஸ் பண்ணவன். சம்பல் பள்ளத்தாக்குல இருந்த கொள்ளக்காரங்கெல்லாம் எனக்கு பயந்து மாமல் கொடுத்துட்டு போவாங்க. அப்பேற்பட்ட என்ன ஜெயில தள்ளிட்டியா? ஒண்ணு என்ன நீங்க எடுத்தமா போட்டமா இல்லாம இப்ப சொல்லு நான் போடுறேன். இவனை போட்டு தள்ளிட்டா நம்மள சும்மா விட்டுவாங்களா? நம்மள பிணமாத்தான் அனுப்புவாங்க. போத்திக்கிட்டு ஆல் ஆஃப் யூ கெட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ். என்ன தயிர் சாதம் துள்ளுது? தயிர் சாதம் இதுக்கு லைசன்ஸ் வச்சிருக்கு. மிஷின் கண்ணை பார்த்தே மிரளாதவன்
இந்த பிஸ்டலுக்காக பயப்பட போறேன்? என்ன பார்க்குற ரங்கராஜன்? நான் உன்னை போட்டு தள்ள வரல. உன் பேரை கவர்மெண்ட் கெசட்ல இருந்து எடுத்தே தீருவேன். அது மட்டும் இல்ல, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல பேர் வாங்கினியோ அதெல்லாம் கெடுத்து நீயே உன் பிஸ்டலால நீ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நான் உன்னை ஆளாக்குவேன். போ 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 போயா. Black Gods. அந்த பொண்ணு எஸ்எம்எஸ் அனுப்புறதுல இருந்து ஒரே டென்ஷனா இருக்கு. அன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டா. உங்களை அட்ரஸ் கண்டுபிடிச்சு கொடுக்க சொன்னா நீங்களும் சொதப்புறீங்க. இல்ல பாஸ், நீ இவ்வளவு சீரியஸா இருப்ப நினைச்சு கூட பார்க்கலண்ணா. தல அங்க பார்த்தல அந்த ஏரியால ஒரே ஒரு காலேஜா இருக்கு, போய் பார்க்கலாமா? டேய், அதை முன்னாடியே சொல்லக்கூடாதா? இப்பதான் அதை கண்டுபிடிச்சோம். வாங்கடா. ஏண்டா மச்சான், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த லீனாவை பார்த்து சொல்லிட்டே இருப்ப? காலம் வரும்போது தானா கனியுண்டா. என்னடா திடீர்னு இவ்வளவு சோகமாயிட்ட? இந்த பிக் பிரதர் ரொம்ப மோசம்டா. ஏன், என்ன பண்ணாரு? எனக்கு ஒன்றும் இல்லைடா. ஆனால் நம்ம லீனா நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப கவலை இருக்கு. அவள் பிக் பிரதர் ரூம் போகும்போது என்ன ஒரு பார்வை பார்த்தா என் மனசுக்குள்ளே அப்படி ஒரு சரி அதை விடு. ஆனால் அவள் திரும்பி வரும்போது அதே மாதிரி என்னை பார்ப்பான்னு நினச்சேன். ஆனால் அவள் பார்க்கல. அவள் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, அவன் மூஞ்சி எவ்வளோ சோகமாக இருந்து தெரியுமா? மனசே சரியில்லடா. வாழ்க்கையில் சிலதை அடக்க முடியாது, அதில் லவ்வும் ஒன்று. டேம்சல் இன் டிஸ்ட்ரெஸ்னா நைட் இன் ஆர்மர் கேட்க வேணாமா? சினிமாவில் தாண்டா எல்லாம் ரொம்ப ஈஸியாக முடியும், நிஜ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். சரி சரி, இப்போ உனக்கு என்ன, லீனாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே? டேய், நீ அவகிட்ட போய் எதுவும் கேட்டுறாத, ஏதோ ஃபீல் பண்ணிட போறா. டேய், நீ ஃபீல் பண்ணுறியன்னு தாண்டா நான் போய் கேட்க போகிறேன், அவளை ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன்டா. டோன்ட் வரி, இரு வரேன். டேய், என்னடா என்னதான் சொன்னவ? பிக் பிரதர் சொல்லிட்டு இருக்காண்டா, ஈஸியான சீட்டா கொடுக்குறேன்னு இருக்காண்டா. டேய், டபுள் மீனிங் ஜோக்கெல்லாம் சொல்லியிருக்காண்டா. அதான் அவள் அப்செட் ஆயிருக்கா. அது சரி, இதுக்கு இப்போ ஒரு முடிவு கட்டணும். கட்டணும்டா, எப்படி? நான் ஐடியா பண்றேன்.